செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சீதக்காதி தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் சோழிங்கநல்லூரில் உள்ள ஐடி மென்பொருள் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 9ஆம் தேதி இரவு முதல் காணவில்லை என அவரது பெற்றோர்கள் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்த மறைமலை நகர் போலீசார் விக்னேஷை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் விக்னேஷின் செல்போன் எண் கடந்த 9ஆம் தேதி இரவு கோகுலாபுரம் அருகே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். தொடர்ந்து மறைமலை நகரிலிருந்து கோகுலாபுரம் செல்லும் வழியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் போது மர்ம நபர் ஒருவருடன் விக்னேஷ் இருசக்கர வாகனத்தில் செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த நபர் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் விக்னேஷை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற நபர் கோகுலாபுரம் பகுதியைச் சேர்ந்த விசு என்பது தெரிய வந்தது. விசுவின் மீது ஏற்கனவே 5 வழக்குகள், அதாவது கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட 5 வழக்குகள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் நிலுவையில் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து கோகுலாபுரம் பகுதியில் சுற்றித் திரிந்த விசுவை போலீசார் கைது செய்தனர். அவரை கைது செய்து தங்களது பாணியில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் விக்னேஷை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது கடந்த 9ஆம் தேதி இரவு விக்னேஷை அழைத்து வந்த விசு கோகுலாபுரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டின் அருகே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அவருடன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த தில்கோஷ்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேர் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக கை கலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் விசுவின் வாயில் விக்னேஷ் எட்டி உடைத்ததாக சொல்லப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த விசு தனது வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து விக்னேஷின் பின்பக்க தலையில் பலமாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த விக்னேஷ் அந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து அவரை புதைக்கும் நோக்கில் அருகே இருந்த கோகுலாபுரம் ஏரிக்கு அவரது உடலை மேற்படி 3 பேரும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது தில்கோஷ்குமார், 17 வயது சிறுவன் மற்றும் விசு ஆகியோர் எடுத்து சென்று சுமார் 3 அடி வரை பள்ளம் எடுத்து ஏரிக்கரையில் அவரை புதைத்திருக்கிறார்கள். இது காவல்துறையினுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரது உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் அடையாளம் காணப்பட்டு இன்று வருவாய்த்துறையினர் முன்னிலையில் விக்னேஷின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை சம்பவ இடத்திலேயே நடைபெற்றது. இதனையடுத்து விக்னேஷின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் மறைமலை நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.